இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பர். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இருந்து அங்கன்வாடி நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் போயிட்டு இருக்குது. இந்த நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா 21/5/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டுக்கிறாங்க, யார் யார் செலக்ட்டு. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடிக்கு ரிலேட்டட் இல்லாமல் வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக கொஷின் கேட்டுக்கிறாங்க. அது எந்த மாதிரி கொஷின் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா சரத்துங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய நேர்காணல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுடைய மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா tamilvelavaaipu@gmail.com நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு மற்ற மாவட்டத்தில் இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரத்துங்கிறவர் நமக்கு அனுப்புனார். அதில் பார்த்திங்கன்னா கொஸ்டினே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் அனுப்புனீங்களா தான் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அடுத்தவங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். நேற்று நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும், என்ன அளவில் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் கேட்டிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது இரும்பு சத்துற மாத்திரை அயன் டேப்லெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து மாத்திரைன்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு உள்ள இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இந்த இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா இரத்த சோகையில் பாதிக்கிறாங்களா இல்லையா இதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை கொடுப்பாங்க. இந்த இரும்பு சத்து மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா குறைபாடு ரத்த சோகையால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருந்தால் தினமும் வந்து பார்த்திங்கன்னா 120 மில்லிகிராம், நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 30 மில்லிகிராம் கொடுப்பாங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 120 மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா உட்கொள்ளுமாறு நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரிந்துரைக்கிறாங்க. இந்த இரும்பு சத்து மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா உட்கொள்ளும்போது சில பிரச்சனைகள்லாம் வரும். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு வைட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா உட்கொள்வது நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால்சியம் மாத்திரை அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாசிட்களை மாத்திரை வந்து வரும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா உட்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரும்பு சத்து மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா உட்கொள்ளும் போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு மாத்திரையை நாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபிலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே குடிச்சிருக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இரும்பு சத்து மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உட்கொள்ளக்கூடாது. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா இதோட கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மில்லிகிராம்லேருந்து 120 மில்லிகிராம் வரைக்கும் கொடுக்கலாம். நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா 120 மில்லிகிராம் வரை பரிந்துரைக்கிறாங்கன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டாங்களா. என்ஆர்சியோட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்சின்னு சொல்லுவோம். இந்த என்ஆர்சியோட ரிஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. அந்த ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது என்ன ஸ்டேஜ்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு ரிலேட்டடாக கிடையாது, அதே மாதிரி ஐசிடிஎஸ்க்கு ரிலேட்டடாக கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஐசிடி இது மாதிரியே கேட்டுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் அனுப்புனீங்களா தான் இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூவில் இப்படி கேட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் PSLV C61 ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டது. EOSல வந்து பார்த்திங்கன்னா 09 செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஏவுதளம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிச்சு. எந்த கட்டத்தில் தோல்வி அடைஞ்சுன்னு கேட்டுக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. 3ஆம் கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இது நிகழ்ந்துன்னு சொல்லி கொடுத்துருங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. தோல்வி எதனால் தோல்வினா ராக்கெட் ஏவப்பட்ட சில நிமிடங்களிலே வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் கட்டத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் அனுப்புகிற ஆர்கனைசேஷன் நேம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க கொஸ்டினை. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் அனுப்பும்போது முக்கியமான ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். தமிழில் சொல்லுங்கள். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா
இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சுருக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். இந்த இஸ்ரோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அனுப்பக்கூடிய ராக்கெட் எல்லாமே இங்கேருந்து தான் அனுப்புகிறாங்க. மேலும் விவரம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா 1969 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டால் சொல்லலாம். எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுங்க. இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தேசிய விண்வெளி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா என்று அழைக்கப்படுகிறது. இதோட தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்கிறதுக்கு ஈடுபட்டவர்கள் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி இஸ்ரோவுடைய விண்வெளி தொழில்நுட்பத்தை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துவதிலும் தேசிய வளர்ச்சியை மேம்படுத்துவதிலும் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த தேசிய விண்வெளி நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்றதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் எந்த மாதிரி வேணுமானாலும் கேட்பாங்க. 5வது கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிங்க. இஸ்ரோவில் இருந்தவர் பிரசிடெண்ட் ஆன பர்சனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், யாராவது வியூவர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கொஸ்டினாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, டிகிரி முடிச்சுட்டு இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். அது இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10th 12th தான் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு இந்த ஜாப்க்கு எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தை, கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவை செய்கிறதுல நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய விருப்பம் ரொம்ப அதிகமாகுது. அதே மாதிரி எனது சுய தேவைக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்ப தேவைக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஜாப்க்கு வந்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபில் அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு போய்க்கிறாங்க. 21/5/2025 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு போய்க்கிறாங்க. அங்கே போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அவங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் எல்லாமே வந்துருச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அலுவலகத்தில் என்ன சொன்னாங்கன்னா, டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடையாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்பயே அனுப்பிட்டாங்களாம். போகிறதுக்கு 250, வரத்துக்கு 250, எனக்கு 500 ரூபா தான் செலவு மிச்சம், வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பேசியிருக்கணும். டிகிரி முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலை இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பேசாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் பேசியிருந்தீங்களா அந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து வந்துட்டீங்க. இந்த தப்பை வந்து பார்த்திங்கன்னா மற்ற சப்ஸ்கிரைபர் வியூஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் அனுப்புனீங்களா தான் இது மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்லாம் அடுத்தவங்களுக்கு சொன்னால் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தொடர்ந்து பார்க்கணும். நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.